முன்னாடியோட இப்போ டென்டல் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு. இருந்த போதிலும் இன்னும் சில பேர் டென்டல் அவேர்னஸை நெக்லெக்ட் பண்றாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு சொத்தையான பல்ல ஃபில்லிங் பண்ணி ரூட் கெனாலை தடுக்க முடியும். ஆனா அந்த ஃபில்லிங்கை விட்டு ரூட் கெனால் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறாங்க, அதை நம்ம ரூட் கெனால் பண்றோம். அப்பையும் என்னன்னா ரூட் கெனால் லைஃப் டைம் வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வராங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். காய்ச்சலுக்குன்னு மாத்திரை போடுறீங்க, திரும்ப எனக்கு காய்ச்சலே வராதுன்னு சொல்ல முடியுங்களா? அதே மாதிரி தாங்க ரூட் கெனால் பண்ணோம்னா நம்மளுக்கு இது 5 to 10 வருஷம் வந்துச்சுனாலே அது பெரிய விஷயம். பட் இது இந்த ரூட் கெனால நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணி அது வலி இருக்கு, அதுக்கப்புறம் அதுல கட்டி வருது அப்படின்ற பட்சத்துல அதையும் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நிற்கும் போது இதை திரும்ப ரீரூட் கெனால் பண்ணி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு சுத்தி கொஞ்சம் சின்ன இன்ஃபெக்ஷனா இருந்தா ரீரூட் கெனால் பண்ணி காப்பாற்ற முடியும். இதுவே ஜாஸ்தியா இருக்குன்ற பட்சத்துல அந்த பல்லை எடுத்துட்டு நம்ம இம்ப்ளான்ட்டோ இல்ல பிரிட்ஜ் மாதிரியோ போற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.